ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் ஏப்ரல் 2021 இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அண்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஆட் ஆகிருங்க. இப்போ நம்ம டைரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். 51st தாதா சாஹேப் பால்கே அவார்ட்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கிடச்சிருக்கு. தாதா சாஹேப் பால்கே அவார்டு அப்படிங்கும்போதே அது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொடுக்கக்கூடிய அவார்ட். ஸோ இது 51st எடிஷன். 51st எடிஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் தாதா சாஹேப் பால்கே அவார்டு கிடச்சிருக்கு. ரெண்டாவது கலிங்கா ரத்னா அவார்டு. கலிங்கா ரத்னா அவார்டு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு லிட்ரஸிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. இந்த அவார்டு ஆந்திர பிரதேஷோட கவர்னரான பிஸ்வா பூஷன் ஹரிச்சந்திரனுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 30th ஜிடி பிர்லா அவார்ட். ஸோ இது பிர்லா ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட். இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இயருக்கு சுமன் சக்கரபோர்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிடி பிர்லா அவார்டு வந்து எத்தனாவது எடிஷன் கேட்டாங்கன்னா 30th எடிஷன். அது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சுமன் சக்கரபோர்த்தி. ஸோ சும்மாவே இருந்தால் அவங்க பிர்லா ஆயிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் அவார்ட். ஸோ ரேஞ்சர் அப்படிங்கும்போது ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபாரஸ்ட்டில் உள்ள ஒரு ரேஞ்சருக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு தான் இந்த இயற்கான இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் அவார்டு கிடச்சிருக்கு. ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் அவார்ட் ஃபார் மார்ச். ஸோ இப்போது ஐசிசியில் வந்து ஒவ்வொரு மந்த்துக்குமே பிளேயர் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ மார்ச் மந்த்துக்கான ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் யார் வாங்கியிருக்காருன்னா புவனேஸ்வர் குமார் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் மந்த்துக்கான ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் தான் யார் வாங்கியிருக்காங்கன்னா புவனேஸ்வர் குமார். அடுத்ததான் டைரக்டர்ஸ் கில்ட் ஆஃப் அமெரிக்கா அவார்டு அப்படிங்கிற அவார்டில் வந்து நார்மல்லேண்ட் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணின சோலி சோவோக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு ஏசியன் உமன் டு வின் த ட்ராஃபியாக. ஸோ இது அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. அந்த அவார்டோட பேர் டைரக்டர்ஸ் கில்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இதில் யார் கிடச்சிருக்குன்னா நார்மல்லேண்ட் அப்படிங்கிற படத்தில் நடித்த ஏசியன் உமன் செலோ ஜவோக்கு கிடச்சிருக்கு. ஸோ நார்மல்லேண்டுக்கு இப்போ ரீசனாக நிறைய அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ்காரில் கூட நார்மல்லேண்ட் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இது இன்னொரு அவார்ட், டைரக்டர்ஸ் கில்ட் ஆஃப் அமெரிக்கா அவார்ட்ஸ். இது வந்து நார்மல்லேண்டில் நடித்த செலோ ஜவோ அப்படிங்கிற அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்னா இவங்க ஃபஸ்ட்டு ஏசியன் உமன் இப்படி ஒரு அவார்டை ரிசீவ் பண்ணுறதுலே ஏசியாவிலேருந்து ஒரு உமன் ஃபஸ்ட்டாக இவங்க தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெடுக்கு இந்தியன் சொசைட்டி ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா அவங்களோட இன்னோவேட்டிவ் ட்ரைனிங் ப்ராக்டிசஸ்க்காக ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சொசைட்டி ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அவார்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெடுக்கு கிடச்சிருக்கு. சர் ரிச்சர்ட் ஹாட்லி மெடல் ஃபார் த 4th டைம். ஸோ ரிச்சர்ட் ஹாட்லி அவார்டு அப்படிங்கிறது பிளேயர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட். ஸோ அந்த அவார்ட் வந்து 4th டைமாக கனே வில்லியம்சன் அப்படிங்கிற ஸ்போர்ட் பர்சன் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டு கூட அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் அண்ட் ராட்பேத் கப் இந்த 2 அவார்டும் கூட எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ ரிச்சர்ட் ஹாட்லி அப்படிங்கிற அவார்டு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக கொடுக்க வேண்டிய அவார்ட். ஸோ இது யார் வாங்கியிருக்காருன்னா கனே வில்லியம்சன். இது அவருக்கு 4th டைம். ஸோ 4th டைம் இந்த அவார்டு அவர் வாங்கியிருக்காரு. இது கூட இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டும் அண்ட் ரெட் பாத் கப் அவார்டு வந்து அவர் வாங்கியிருக்காரு. வஜ்ராலா விஎல் நரசிம்ம ராவ். ஸோ இவருக்கு வந்து தெலுங்கு தேஜம் நேஷ்னல் லெஜெண்டரி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட லீகல் சர்வீஸ் எல்லாம் பெருமைப்படுத்துகிற விதமாக தெலுங்கு தேஜம் நேஷ்னல் லெஜெண்டரி அவார்டு வந்து வஜ்ராலா விஎல் நரசிம்ம ராவ். ஸோ ராவோ அப்படிங்கும்போதே அவங்க வந்து தெலுங்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வஜ்ராலா விஎல் நரசிம்ம ராவுக்கு வந்து மன தெலுங்கு தேஜம் நேஷ்னல் லெஜெண்டரி அவார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவரோட லீகல் சர்வீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோல்டன் லயன் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இது வந்து
வெனிஸில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட். ஸோ இது வெனிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொடுத்த அவார்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் பர்சனாலிட்டி ராபர்ட்டோ பெனிங்னிக்கு தான் இந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இது எத்தனாவது எடிஷன் கேட்டிங்கன்னா 78th. ஸோ 78th வெனிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் லயன் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் யார் வாங்கியிருக்காங்கன்னா ராபர்ட்டோ பெனிங்னி. நெக்ஸ்ட்டு லீட் இசட் டீச்சர் அவார்டு எந்த ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 1 million ஃபார் 1 billion ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் லீட் இசட் டீச்சர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லீட் இசட் டீச்சர் அவார்டு வந்து 1 million ஃபார் 1 billion ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்கோ அப்படிங்கும்போது ரஷ்யாவோட கேபிட்டல் தான் மாஸ்கோ. ஸோ மாஸ்கோவில் நடந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட்டு ஃபாரின் லாங்குவேஜ் ஃபீச்சர் அவார்ட் எந்த படத்துக்கு கிடச்சிருக்குன்னா நம்மளோட மராத்தி ஃபிலிம் புக்லியாவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மராத்திங்கும்போது இந்தியா. ஸோ இந்தியாவில் உள்ள புக்லியாவுக்கு மஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட்டு ஃபாரின் லாங்குவேஜ் ஃபீச்சர் அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ புக்லியா அந்த படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எந்த லாங்குவேஜ்னால் மராத்தி லாங்குவேஜ். மராத்தி அப்படிங்கும்போது மகாராஷ்டிரா அந்த ஏரியாவில் வரும். ஸோ மராத்தி ஃபிலிம் புக்லியாவுக்கு வந்து மாஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2021 பெஸ்ட்டு ஃபாரின் லாங்குவேஜ் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்ட் கிடச்சிருக்கு. அடுத்ததான் நெல்சன் மண்டேலா வேர்ல்டு ஹியூமனிடேரியன் அவார்ட். ஸோ நெல்சன் மண்டேலா அப்படிங்கும்போதே அவரை வந்து ஹியூமனிடேரியனுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அவார்டு வந்து ருமனா சிங்கா செக்கல் அப்படிங்கிறவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெல்சன் மண்டேலா வேர்ல்டு ஹியூமனிடேரியன் அவார்ட் 2021 ருமனா சிங்கா செக்கலுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக கோல்டன் லேண்டன் அவார்ட். ஸோ இந்த ருமனாவை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ரமணா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து அந்த மனிதநேயம் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பேசியிருப்பார். ஸோ ஹியூமனிடேரியன் ரமணா அப்படின்னு கூட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டன் லேண்டன் அவார்ட். கோல்டன் லேண்டன் அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா ஜி வர்கீஸ் மார் கொரிலோஸ் மெட்ரோபாலிட்டன். ஸோ இது எங்கே இருக்குன்னா நம்ம மும்பை டயசிஸை தான் இப்படி சொல்கிறாங்க. கி வர்கீஸ் மார் கொரிலோஸ் மெட்ரோபாலிட்டன். அதுக்கு கோல்டன் லேண்டன் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. அடுத்ததாக 2021 ராசி அவார்டு. ராசி அவார்டு அப்படின்னா என்னென்னா ஒஸ்ட் மூவிஸுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு. ஸோ இந்த அவார்டு இந்த இயர் அப்சல்யூட் ப்ரூஃப் அப்படிங்கிற ஃபிலிமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோ டொனால்டு ட்ரம்ப் ஃபிலிம் பேக் த ஒஸ்ட் ஆக்டிங் டைட்டில் ஃபார் லென்டல். ஸோ இந்த அப்சல்யூட் ப்ரூஃப் அப்படிங்கிற படம் தான் உள்ளே ஒஸ்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு ராசி அவார்ட் 2021 கொடுத்துருக்காங்க. திலக்கன் அவார்ட் பிரமோத் பயனாருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா கல்ச்சுரல் ரிலேட்டடான ஒரு அவார்ட். ஸோ இந்த திலக்கன் அவார்ட் வந்து பிரமோத் பயனூருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பூட் ஸ்ட்ராப் சாஸ் ஸ்டார்ட் அப் ஆஃப் த இயர். ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் அப் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு கிடச்சிருக்குன்னா கோவை.coக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து சாஸ் பூமி அவார்ட்ஸோட எடிஷன். ஸோ பூட் ஸ்ட்ராப் சாஸ் ஸ்டார்ட் அப் அவார்டு வந்து கோவை.coக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக ISPE's 2021 ஃபெசிலிட்டி ஆஃப் த இயர் ஹானரபிள் மென்ஷன் அவார்ட் பயோகான் பயாலஜிக்ஸ் நியூ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ பயோகான் பயாலஜிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ISPC 2021 ஃபெசிலிட்டி ஆஃப் த இயர் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபெசிலிட்டி ஆஃப் த இயர் அவார்ட் பயோகான் பயாலஜிக்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ அதுக்கு தான் ஃபெசிலிட்டி ஆஃப் த இயர் அவார்டு கிடச்சிருக்கு பயோகான் பயாலஜிக்ஸ். ஸோ நம்ம பயாலஜிக்கலாக எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்துன்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பயோகான் பயாலஜிக்ஸ். நெக்ஸ்ட்டு CM K சந்திரசேகர் ராவோ கங்க்ராச்சுலேட்ஸ் வின்னர் ஆஃப் த பஞ்சாயத் அவார்ட். ஸோ சந்திரசேகர் ராவோ அப்படிங்கும்போது தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் தான் சந்திரசேகர் ராவோ. ஸோ அங்கே வந்து பஞ்சாயத் ராஜ் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்கு கீழேனா தீன் தயாள் பஞ்சாயத் சசக்திகாரன் புரஸ்கார் அவார்ட். ஸோ அதில் வின் பண்ணவங்களெல்லாம் அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வேறு விஷயங்கள் இல்லை. பஞ்சாயத் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டோட நேம் வந்து தீன் தயாள் உபதேய் பஞ்சாயத்
சக்திகாரன் புரஸ்கார் அவார்ட். ஸோ DDUPSP இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் வேறு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அவ்வளோமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் கிளியராக படித்து வச்சுக்கோங்க. தீன் தயாள் உபாத்யாய் பஞ்சாயத் சஷக்திகாரன் புரஸ்கார் அவார்ட். Andhra CM Jagan Mohan Reddy to honor best performing volunteers with award. ஸோ ஆந்திராவில் வந்து யுகடி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு தமிழ் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆந்திராவோட நியூ இயரை தான் என்ன சொல்லுவாங்கன்னா யுகடி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யுகடி ஃபெஸ்டிவலில் வந்து ஆந்திர பிரதேஷ் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி நிறைய இந்த கிராம் அண்ட் வார்டு வாலண்டியர்ஸ்க்கெல்லாம் அவார்டு கொடுக்குறாரு. ஸோ அந்த அவார்டெல்லாம் என்னென்னா சேவாமித்ரா, சேவாரத்னா அண்ட் சேவா வஜ்ரா அவார்டு. ஸோ சேவா அப்படிங்கும்போதே அதுக்கு வந்து சேவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த சேவை செய்கிறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு தான் இதெல்லாம். ஸோ இது வந்து ஆந்திராவில் கொடுக்கக்கூடிய அவார்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யுகடி அப்படிங்கிறது ஆந்திராவோட நியூ இயர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவாகவும் கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ யுகடி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷோட தமிழ் நியூ இயர், ஆந்திர பிரதேஷோட நியூ இயர். Education Minister R.P. Nishank give out AICTE Leelavati Award 2020 on Women Empowerment to Winners. ஸோ Women Empowerment அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் இதில் வந்து நல்லா இருக்கக்கூடிய விமன்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டு கொடுக்குறது யாருன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அந்த பேர் வந்து லீலாவதி அவார்டு. இதை கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். ஸோ இவர் வந்து இந்த அவார்டை கொடுக்கும்போதே அவர் வந்து ஒரு 2 ஸ்கீமை பற்றின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து உதான் ஸ்கீம். உதான் ஸ்கீம் எதுக்காகனா ஸ்கூலில் படிக்கக்கூடிய இந்த வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸை வந்து நெக்ஸ்ட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த உதான் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பிரகதி யோஜனா பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ பிரகதி யோஜனா அப்படிங்கிறது என்னென்னா விமனுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷனில் கொடுத்தா அதில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த பிரகதி யோஜனா. ஸோ இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு கொடுத்துட்டு அது எது ரிலேட்டட் ஆனது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ உதான் ஸ்கீம் அப்படிங்கும்போது வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரனை நெக்ஸ்ட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கான ஸ்கீம் தான் உதான் ஸ்கீம். அண்ட் பிரகதி யோஜனா அப்படிங்கிறது வந்து யங் உமனுக்கு வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுத்தா அவங்களுக்கு அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்குறது தான் பிரகதி யோஜனா. தென் லீலாவதி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஏஐசிடிஇ கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட்ஸ். அந்த அவார்டோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. ஸோ ஏஐசிடியோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ லீலாவதி அவார்டு விமனுக்காக கொடுக்கக்கூடியது, உமனை எம்பவர் பண்ணதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் லீலாவதி அவார்டு. அண்ட் இந்த அவார்டை கொடுத்தது நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் நிஷாங்க் பொக்ரியால். BAFTA Award 2021 மா ரைனி பிளாக் பாட்டம் பிக்ஸ் 2 அவார்ட். ஸோ BAFTA அப்படிங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அவார்ட். ஸோ இதில் வந்து இது வந்து எத்தனாவது எடிஷன்னா 74th எடிஷன். பிரிட்டிஷ் அகாடமி அப்படிங்கும்போது அது எங்கே வச்சு நடந்திருக்குன்னா லண்டனில் வச்சு தான் நடந்திருக்கு. ஸோ லண்டன் ராயல் ஆல்பர்ட் ஹாலில் வச்சு நடந்திருக்கு. இதை ஹாஸ்ட் பண்ணது டிவி அண்ட் பிபிசி ரேடியோ ப்ரெசண்டர் கிளாரோ ஆம்ஃபோ. ஸோ முன்னாடி ஒரு டெஸ்ட்டில் வந்து இந்த ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ BAFTA அவார்டை ஹோஸ்ட் பண்ணது கிளாரோ ஆம்ஃபோ. இது எத்தனாவது எடிஷன்னா 74th எடிஷன். அண்ட் இதில் மா ரெய்னே பிளாக் பாட்டம் அப்படிங்கிற ஃபிலிமுக்கு வந்து 2 அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். BAFTA அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அவார்டு. இது எங்கே கொடுக்குறாங்கன்னா லண்டன் ராயல் ஆல்பர்ட் ஹால். இதை ஹோஸ்ட் பண்ணது வந்து டிவி அண்ட் பிபிசி ரேடியோ ப்ரெசண்டர் கிளாரோ ஆம்ஃபோ. அண்ட் இதில் வந்து மா ரெய்னி பிளாக் பாட்டம் அப்படிங்கிற ஃபிலிமுக்கு வந்து 2 அவார்டு கிடச்சிருக்கு. 6 firms for investment deals selected by IndieWood Startup Awards 2021. ஸோ IndieWood Startup Awards அப்படிங்கிறது என்னென்னா இப்போ புதுசாக தொடங்கின ஒரு ஸ்டார்டப் கம்பெனிக்கு அவார்டு கொடுக்குறதா இந்த IndieWood Startup Awards. ஸோ இதில் வந்து மொத்தம் 6 firms வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், எஜுகேஷன் ஸ்டார்ட் அப்காக ராபர்ட் குரு எஜுகேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்பாக ஐரோ, அண்ட் சோசியல் இம்பேக்ட் ஸ்டார்ட் அப்பாக ஆல் அபவுட் இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்பாக ஐபாஸ்மன் இம்ப்ரூவ்மெண்ட் நான் பப்ளிக் ரெஸ்ட்ரிக்டட், ப்ராமிசிங் ஸ்டார்ட் அப்பாக
Garga M Commerce and schooling startup at Tutor House Scientific EduTech Private Limited. ஸோ இந்த 6 கேட்டகரிக்கு கீழே 6 ஃபைம்ஸுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவுட் அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப்புக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு. மொத்தம் எத்தனை ஃபைம்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6 ஃபைம்ஸ். ஸோ அந்த கேட்டகரியெல்லாம் கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்கலாம். இதில் எந்தக்கு கீழே அவார்டு கிடையாது அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த கேட்டகரி படிச்சுக்கோங்க. எஜுகேஷன் ஸ்டார்ட் அப், டெக்னாலஜி ஸ்டார்ட் அப், சோசியல் இம்பேக்ட் ஸ்டார்ட் அப், இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப், ப்ராமிசிங் ஸ்டார்ட் அப், ஸ்கூலிங் ஸ்டார்ட் அப். ஸோ இந்த 6th கேட்டகரிக்கே கீழே தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா ஏரிஸ் வேர்ல்டு வைட் மேரிடைம் அனலைசிஸ் இன்ஸ்டிடியூட். ஏரிஸ் வேர்ல்டு வைட் மேரிடைம் அனலைசிஸ் இன்ஸ்டிடியூட் தான் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. FICCI HR Score 2021 Awards conferred. ஸோ FICCI அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த அவார்டு இதுக்கு கீழே ஹெச்ஆர் அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டை ஹோஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட் டைமாக நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலும் IIM திருச்சியும் சேர்ந்து வந்து இந்த அவார்டை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர் அவார்டு கொடுக்குறது FICCIன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த டைம் ஃபஸ்ட் டைமாக நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலும் IIM திருச்சியும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் எவ்வளோ தான் அவார்டு. ஸோ ஹெச்ஆர் அவார்டு யார் கொடுக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். FICCIயோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அண்ட் இதை ஃபஸ்ட் டைமாக நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலும் அண்ட் IIM திருச்சியும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஆந்திர பிரதேஷ் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட் கான்ஃபர்ட் 17 அவார்ட்ஸ். ஸோ இது என்னென்னா அவங்க ஸ்டேட் பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்து மினிஸ்டர் வந்து அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த அவார்டுலேயுமே 17 அவார்ட்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷில் உள்ள பஞ்சாயத்து மட்டுமே வாங்கியிருக்கு. ஸோ இந்த தீன் தயாள் உபதயா பஞ்சாயத்து சசக்திக்ரான் நம்ம ஏற்கனவே வந்து தெலுங்கானாவில் படித்தோம். சந்திரசேகர் ராவோ வந்து அதை வந்து ஹானர் பண்ணார், அவங்கள அவார்டீஸை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணார் அப்படின்னு படித்தோம். ஸோ அதே அவார்டு தான். அந்த அவார்டுக்கு கீழே மொத்தம் 17 அவார்டை வந்து ஆந்திர பிரதேஷில் உள்ள பஞ்சாயத்து மட்டுமே வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம், ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் எத்தனை அவார்டு அப்படின்னு கேட்கலாம். 17 அவார்ட்ஸ். ஸோ இந்த இயர் 17, லாஸ்ட் இயர் 2020 அவங்க எத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா 15 அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே படிச்சுக்கோங்க. இந்த பஞ்சாயத்து அவார்டோட நேம் படிச்சுக்கோங்க. தீன் தயாள் உபதே பஞ்சாயத் சசக்திகாரன். ஸோ இந்த அவார்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அவார்டு வாங்கினது ஆந்திர பிரதேஷ். எத்தனை அவார்ட்ஸ்னால் 17 அவார்ட்ஸ். ஸோ இது யார் கொடுப்பாங்கன்னா யூனியன் பஞ்சாயத்துலேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் பஞ்சாயத் மினிஸ்டருக்கு கீழே தான் இந்த அவார்டெல்லாம் வரும். நோமன்லேண்ட் பேக்ஸ் டாப் ஹானர்ஸ் அட் இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் அவார்ட் ரிஸ் அஹ்மத் பெஸ்ட் ஆக்டர். ஸோ ஸ்பிரிட் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டில் இது வந்து 36th ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ 36th ஆனுவல் ஃபிலிம் இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் அவார்டில் நோமன்லேண்ட் அப்படிங்கிற ஃபிலிமுக்கு வந்து பெஸ்ட்டு பிக்சர் அண்ட் பெஸ்ட்டு டைரக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு டைரக்டர் தான் சோலே ஜாவோ. ஸோ இந்த நோமன்லேண்டுக்கு வேறு என்னெல்லாம் அவார்டு கிடச்சிருக்குன்னா கில்ட் ஆஃப் அமெரிக்கா அவார்டு, பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அவார்டு, டைரக்டர்ஸ் கில்ட் ஆஃப் அமெரிக்கா அவார்டு. ஸோ இந்த அவார்டு எல்லாமே நம்ம நோமன்லேண்ட் ஃபிலிமுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ அந்த 36th ஸ்பிரிட் அவார்ட்லேயே வந்து பெஸ்ட்டு பிக்சர் அண்ட் பெஸ்ட்டு டைரக்டர் கேட்டகரியில் இந்த நோமன்லேண்ட் அவார்டு வந்திருக்கு. அண்ட் ரிஸ் அகமதுக்கு வந்து பெஸ்ட்டு ஆக்டர் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. Important Memorandum of Understanding. NCML inks pact with Agriculture Skill Council. ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்கில் கவுன்சில் கூட NCML வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரில் வந்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. அண்ட் இதில் ஆஸ்கி அதாவது அக்ரிகல்ச்சர் ஸ்கில் கவுன்சிலோட CEO யாருன்னா சத்யேந்திர சிங் ஆர்யா. ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். ஸோ NCMLலும் அக்ரிகல்ச்சர் ஸ்கில் கவுன்சிலும் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக. இது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ NCMLலும் அக்ரிகல்ச்சர் ஸ்கில் கவுன்சிலும் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகி பார்ட்னர்ஸ் கர்நாடகா பேங்க். ஸோ மாருதி சுசுகி அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் கார் கம்பெனி. அவங்களும் கர்நாடகா பேங்கும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா இப்போ மாருதி சுசுக்கியில் வந்து நம்ம கார் வாங்கினோன்னா அதுக்கு லோன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கர்நாடகா பேங்க்லேருந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்க அந்த டைப் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
அவங்களுடைய கர்நாடகா பேங்க் எந்த பிரான்ச்சில் போயும் நமக்கு மாருதி சுசுகி காருக்காக லோன் வந்து ஈஸியாக வாங்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இவங்க இந்த டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ மாருதி சுசுகியும் கர்நாடகா பேங்க்கும் டைப் பண்ணியிருக்காங்க. Spices Board India under Ministry of Commerce and Industry signed Memorandum of Understanding with UNDP, India's Accelerator Lab. ஸோ ஸ்பைசஸ் போர்ட் இந்தியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கே கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து யூஎன்டிபியோட ஃபுல் ஃபார்ம் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்களோட இந்தியாஸ் அக்சலரேட்டர் லேப் கூட ஒரு சைன்அப் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகனா பிளாக் செயினுக்காக. பிளாக் செயின் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஸ்பைசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பிளாக் செயின் ட்ரேசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான். அண்ட் ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணலாம். நம்ம வந்து எலக்ட்ரானிக் இது இந்த லைனை பாருங்கள். பிளாக் செயின் இஸ் எ டீசென்ட்ரலைஸ்டு ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் transaction on an open and shared electronic ledger. ஸோ எங்கெங்கே எந்தெந்த பல்சஸ் இருக்குது அப்படின்னு ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, ஈஸியாக நமக்கு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ அதுக்காக நம்ம ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியாவும் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்தியாஸ் அக்சலரேட்டர் லேபும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா யாருக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, பியூஷ் கோயல். ஸோ அவங்களுக்கு கீழே தான் இந்த ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா வருது. வேதாந்தா signed Memorandum of Understanding with Research Institutes for Value Creation from Bauxite Residue. ஸோ பாக்சைட் அப்படிங்கிறது என்னென்னா அலுமினியத்தோட ஒரு ஓர். ஸோ அலுமினியத்தோட பிரைமரி ஓர் தான் பாக்சைட். ஸோ இந்த பாக்சைட்லேருந்து வேறு வேல்யூ க்ரியேஷன் நம்ம உருவாக்கலாமா அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த வேதாந்தா வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியத்தோட பிரைமரி ஓர். ஸோ அந்த பாக்சைட்லேருந்து வேறு வேல்யூபிள் க்ரியேட்டிவாக ஏதாவது உருவாக்க முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதுக்காக வேதாந்தா கம்பெனி வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் கூட வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க. OneWeb signs Memorandum of Understanding with கசகஸ்தான் கவர்மெண்ட். ஸோ OneWeb அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை சார்ந்த ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி எதுக்காக உள்ளதுன்னா லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டிலைட்டோட கம்யூனிகேஷன்ஸ் ஆப்ரேட்டர் தான் இந்த OneWeb. ஸோ இந்த OneWeb வந்து கசகஸ்தான் கூட ஒரு சைன் அப் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா இந்த டிஜிட்டலைஸ் எக்கனாமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்கனாமியை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும், எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைப்பாக தான் இந்த OneWeb கம்பெனி வந்து கசகஸ்தான் கவர்மெண்ட் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். ஸோ OneWebம் கசகஸ்தான் கவர்மெண்ட் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. OneWeb அப்படிங்கிறது லோ எர்த் ஆர்பிட் சேட்டிலைட்டர் கம்யூனிகேட்டர், அதோட கம்யூனிகேஷன் ஆப்ரேட்டர். அண்ட் கசகஸ்தான் கூட எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிஜிட்டலைஸ் எக்கனாமி அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்காக தான் கசகஸ்தான் கவர்மெண்ட் கூட டைப் பண்ணியிருக்காங்க. Facebook partners CleanMax to make 100% renewable energy in India. ஸோ ஃபேஸ்புக்கும் CleanMaxும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அது என்னென்னா க்ளீன் எனர்ஜி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜியை வந்து இந்தியாவில் மேக் பண்ணணும்னு. அதோட கெப்பாசிட்டி தான் 32 மெகாவாட். அண்ட் அதை எங்கே மேக் பண்ண போகிறாங்கன்னா கர்நாடகாவில் தான் மேக் பண்ண போகிறாங்க. ஸோ CleanMax அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்காகனா இந்தியாவில் 100% ரினியூவபிள் எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னா 32 மெகாவாட் பவர் உள்ள விண்ட் பவர் ப்ராஜெக்டை வந்து கர்நாடகாவில் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்கலான்னா ஃபேஸ்புக் எந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இந்தியாவில் 100% ரினியூவபிள் எனர்ஜிக்காக. அண்ட் கர்நாடகாவில் அவங்க இன்ஸ்டால் பண்ண விண்ட் பவர் கெப்பாசிட்டி கேட்கலாம். ஸோ கெப்பாசிட்டி வந்து 32 மெகாவாட். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் இங்ஸ் அக்ரிமெண்ட் ஃபார் கோஆப்ரேஷன் ஆன் ககன்யான் மிஷன். ககன்யான் அப்படிங்கிறது என்னென்னா ஹியூமனை ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய அந்த மிஷனோட நேம் தான் ககன்யான் மிஷன். ஸோ அந்த ககன்யான் மிஷனுக்கு வந்து நம்ம இந்தியா யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோன்னா ஃப்ரான்ஸ் கூட. ஸோ இந்தியாவோட ISROவும் ஃப்ரான்ஸோட CNES வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க ககன்யான் மிஷனுக்கு. ஸோ ககன்யான் அப்படிங்கிறது வந்து ஹியூமனை ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மிஷன். ஸோ இதில் இந்தியாவோட ISROவும் அண்ட் ஃப்ரான்ஸோட CNES வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க.
India and Germany sign agreement for technical cooperation on cities combating plastic entering the marine environment. ஸோ மரைன் அப்படிங்கும்போது கடலுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டெல்லாம் போயிடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக ஒரு டெக்னிக்கல் கோஆப்ரேஷனாக நம்ம இந்தியாவும் அண்டு ஜெர்மனியை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் கம்பேட்டிங் பிளாஸ்டிக் என்டரிங் த மரைன் என்விரான்மெண்ட். ஸோ மரைன் சிட்டிஸ் அப்படிங்கும்போது இது அர்பன் வரும். ஸோ இது எதுக்கு கீழே வருதுன்னா ஸ்வச் பாரத் மிஷன் அர்பனுக்கு கீழே தான் வருது. ஸோ அர்பன்னால இதில் சைன் பண்ணக்கூடிய மினிஸ்டரும் ஹவுசிங் அண்ட் அர்பன் மினிஸ்டர். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் மினிஸ்ட்ரி தான் இதில் சைன் பண்ணியிருக்காங்க இந்தியா சார்பாக. அண்ட் அதே மாதிரி ஜெர்மன்லேருந்து டிட்டோர்ஸை ஜெசல்ஃபோர் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜூசம்பிட்டி, அதாவது அதுவும் ஹவுசிங் அண்ட் அர்பன் ரிலேட்டடாக உள்ள ஜெர்மனோட அவங்களோட கவுண்டர் பார்ட். ஸோ அவங்க 2 பேரும் தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷ், கேரளா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்பூர், கொச்சி, போர்ட் பிளேயர், ஸோ மரைன் பிளேசஸ் கிட்ட தான் கொண்டு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், கேரளா அண்ட் அந்தமான் நிக்கோபார் 3 ஸ்டேட்ஸுக்கு கீழே பைலட் பேசிஸில் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா மரைனில் பிளாஸ்டிக் வேஸ்ட்டெல்லாம் என்டர் ஆகிறத தடுக்கிறதுக்காக. ஸோ ப்ராஜெக்டோட டைட்டில் சிட்டிஸ் காம்பேட்டிங் பிளாஸ்டிக் என்டரிங் த மரைன் என்விரான்மெண்ட். ஸோ 2 கண்ட்ரியில் உள்ள அர்பன் மினிஸ்டர்ஸ் தான் இதில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷலி ஃபார் சிட்டிஸுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. Cabinet approved Memorandum of Understanding between ICAI and CAANZ. ஸோ ஐசிஏஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அண்ட் CANANZோட ஃபுல் ஃபார்ம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட். ஸோ இது ஆல்ரெடி சைன் பண்ணதான் நம்ம இந்தியாவோட சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டும் நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியாவோட சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டும் ஸோ அக்கௌண்டன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இப்போ நம்ம கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது இவ்வளோ தான் நியூஸ். ஸோ எந்தெந்த கண்ட்ரி கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்காக நம்ம இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்குன்னா நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா. Cabinet approved Memorandum of Understanding between CCI and CADE. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸாக படித்தது மாதிரியே தான் ஏற்கனவே சைன் பண்ணது நம்ம கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதற்காகனா நம்ம ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பிரேசிலோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் ஃபார் எக்கனாமிக் டிஃபென்ஸும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ட்ரேடுக்காக தான் இந்த ஆக்ட் என்னென்னா காம்படிஷன் ஆக்ட் 2002. ஸோ இந்த ஆக்ட் கொடுத்து இயர் கேட்கலாம் அண்ட் அதோட செக்ஷன் கேட்கலாம். செக்ஷன் 18 ஆஃப் த காம்படிஷன் ஆக்ட் 2002க்கு கீழே தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ட்ரேடுக்காக நம்ம கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் சைன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆக்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஆக்ட் 2002 செக்ஷன் 18க்கு கீழே நம்ம காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அண்ட் சிஏடிஇ அப்படிங்கும்போது கவுன்சில் ஃபார் எக்கனாமிக் டிஃபென்ஸ் ஆஃப் பிரேசில் கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம படித்தது ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட் கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இது வந்து ட்ரேடுக்காக பிரேசில் கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். Cabinet notes ex post facto approval to Memorandum of Understanding between DG of Trade ரெமெடிஸ் இந்தியா அண்ட் த பங்களாதேஷ் ட்ரேட் அண்ட் டேரிஃப் கமிஷன். ஸோ இதுவும் ட்ரேடுக்காக தான். அதுக்கு போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க நமக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில. ஸோ ஆஸ் பர் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு கீழே உள்ள ரெகுலேஷன் படி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரி கூடனா பங்களாதேஷ்க்கு. ஹீரோ ஜாயின்ஸ் ஹேண்ட்ஸ் வித் டாய்வான்ஸ் கோகரோ. ஸோ ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் அப்படிங்கிறது இந்தியாவோட கம்பெனி. ஸோ இவங்க வந்து தாய்வானில் இருக்க கோகரோ இன்கார்பரேஷன் கூட டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்தியாவில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கோகரோ பேட்ரி அப்படிங்கிறது கோகரோ கம்பெனி அப்படிங்கிறது தாய்வானில் இருக்கக்கூடிய கம்பெனி, பேட்ரி வந்து டெவலப் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ நம்ம ஹீரோ மோட்டார் கார்ப்பும் இந்த கோகரோ பேட்ரி கம்பெனியை தான் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கும்போது அதில் வந்து நம்மளுக்கு இது தேவைப்படும், என்னது பேட்ரி தேவைப்படும். ஸோ அந்த பேட்டரியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இந்த கோக்ரோ. ஸோ அதற்காக தான் நம்ம ஹீரோ கார்பரேஷன் மோட்டோ கார்ப்பும் கோக்ரோ வந்து தாய்வான் பேஸ்டு கம்பெனி அவங்களே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கோக்ரோ அப்படிங்கிறது எந்த கண்ட்ரி பேஸ் பண்ண கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது வந்து தாய்வான் பேஸ் பண்ண கம்பெனி தான் கோக்ரோ கம்பெனி. Indian Bank and Chennai Angels sign in pact for startup
ஃபினான்சிங். ஸோ இந்தியன் பேங்க் வந்து சென்னை பேஸ்டு பேங்க். ஸோ அதோட கேபிட்டல் சென்னையில் தான் இருக்குது. அண்ட் சென்னை ஏஞ்சல்ஸும் சென்னையில் உள்ள ஒரு கம்பெனி. ஸோ அவங்க 2 பேருமே டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறதுக்காக. ஸோ இந்த சென்னை ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் பேங்க்லேருந்து லோன் எடுத்துக்குவாங்க. அதுதான் இந்த டைப்போட மீனிங். ஸோ இந்தியன் பேங்க்கும் சென்னை ஏஞ்சல்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஸ்டார்ட் அப்புக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறதுக்காக. இதன் மூலமாக எவ்வளோ ரூபாய் வரை கொடுப்பாங்களான்னா 50 crore வரை கொடுப்பாங்களாம். கேபிட்டல் அவங்களோட கேபிட்டல் நீட்ஸுக்காக அப் டு 50 crore வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் இம்பார்ட்டன்ட் 50 crore. அண்ட் இது எதற்காகனா ஸ்டார்ட் அப்புக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறதுக்காக இந்தியன் பேங்க் அண்ட் சென்னை ஏஞ்சல்ஸ். Next, Oberoi Group and EESL signed a memorandum of understanding. EESL அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட். அவங்க வந்து எதுக்கு கீழே வருவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே தான் இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட் வரும். ஸோ இவங்களும் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒபெராய் குரூப்பு கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவ்காக, அதாவது எனர்ஜி எஃபிஷியன்டி இனிஷியேட்டிவ்க்கு தான். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட் அப்படிங்கும்போது அது எனர்ஜி ரிலேட்டடாக தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யார் கூட டைப் பண்ணியிருக்காங்கன்னா ஒபெராய் குரூப்பு கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஇஎஸ்எல் யாருக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இஇஎஸ்எல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே வரும். இந்தியன் பேங்க் அண்ட் பிஎஸ்என்எல் சைன்ட் அண்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ தான் நம்ம படித்தோம் இந்தியன் பேங்க்கும் சென்னை ஏஞ்சல்ஸும் ஸ்டார்ட் அப்புக்கு ஃபினான்ஸ் கொடுக்கறதுக்காக டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ இந்தியன் பேங்க்கும் பிஎஸ்என்எல்லும் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல் அப்படிங்கும்போது பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். ஸோ இவங்க எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா பிஎஸ்என்எல்னாலே நமக்கு தெரியும் ஃபோன் கனெக்ஷன், நெட் கனெக்ஷன். ஸோ அதுக்காக தான் இந்தியன் பேங்க்குக்கு வந்து அந்த நெட் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது, டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்குறது, அதுக்காக பிஎஸ்என்எல் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்க் 2 இடத்துல படிச்சிருக்கோம். ஒன்று சென்னை ஏஞ்சல்ஸ் கூட சைன் பண்ணியிருக்காங்க, தென் பிஎஸ்என்எல் கூடயும் சைன் பண்ணியிருக்காங்க. To raise farmers' income, Agriculture Ministry signs Memorandum of Understanding with Microsoft for a pilot project in 100 villages of 6 states. ஸோ ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கும்போது அது ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனி. ஸோ அவங்க வந்து நம்ம ஃபார்மிங்கில் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது மூலமாக ஃபார்மர்ஸோட வருமானத்தை பெருக்க முடியுமா, அதுதான் இதோட மோட்டிவ். ஸோ இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 6 ஸ்டேட்டை வந்து பைலட் ப்ராஜெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 வில்லேஜஸ் ஃப்ரம் 6. அந்த 6 ஸ்டேட்ஸ் எதெல்லாம்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த ஸ்டேட்டை படித்து வச்சுக்கோங்க, ஆட் அண்ட் அவுட் மாதிரி கேட்கலாம். ஸோ உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த 6 ஸ்டேட்டில் உள்ள 100 வில்லேஜஸை செலக்ட் பண்ணி அங்குள்ள ஃபார்மர்ஸோட இன்கம்மை டெவலப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரும் அண்ட் மைக்ரோசாஃப்ட்டும் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. Switch Mobility signed an Inks Pact with TVS Supply Chain for Sustainable Logistic Network. ஸோ இப்போ தான் நம்ம இதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் படித்தோம். என்னென்னா ஹீரோ மோட்டார் கார்பரேஷனும் தாய்வானில் இருக்கக்கூடிய கொகோரோவும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள்ஸ்க்காக. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். அண்ட் இங்கே யாரெல்லாம்னா ஸ்விட்ச் மொபிலிட்டியும் அண்ட் டிவிஎஸ் சப்ளையும். ஸோ டிவிஎஸ் நமக்கு தெரியும், டிவிஎஸ் பைக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிவிஎஸும் ஸ்விட்ச் மொபிலிட்டியும் சைன் பண்ணியிருக்காங்க. இவங்களும் சேம் இதுக்காக தான் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ 1000 லைட் வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இந்த டைப்போட ரீசன். ஸோ டிவிஎஸும் டிவிஎஸ் சப்ளை செய்யணும் அண்ட் ஸ்விட்ச் மொபிலிட்டி வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க. Then Assam government signs 2 memorandum of understanding with Bhutan and Nagaland. ஸோ இது எதற்காக அப்படின்னா அஸ்ஸாம் வந்து இந்த ஆக்சிஜனுக்காக சைன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொரோனா டைமில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிறைய இருந்துச்சு. ஸோ பூட்டான்லேயும் ஒரு ஆக்சிஜன் பிளான்ட் இருக்குது அண்ட் நாகாலாண்ட்லேயும் ஆக்சிஜன் பிளான்ட் இருக்குது. ஸோ அவங்க 2 பேர்ட்டு வந்து ஆக்சிஜன் வாங்குறதுக்காக தான் அஸ்ஸாம் வந்து பூட்டான் கூடயும் நாகாலாண்டு கூடயும் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், பூட்டானும் நார்த் ஈஸ்ட், இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் சைடில் தான் இருக்கும். அண்ட் நாகாலாண்டும் அஸ்ஸாமும் கிட்ட தான் இருக்கும். ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அஸ்ஸாம் வந்து பூட்டான் கண்ட்ரி கூடயும் அண்ட் நாகாலாந்து ஸ்டேட் கூடயும் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. எதற்காகனா ஆக்சிஜனுக்காக. நெக்ஸ்ட் DRDO டு பில்ட் 500 மெடிக்கல் ஆக்சிஜன் பிளான்ட் within 3 months. DRDO to build 500 medical oxygen plants within
3 months. ஸோ DRDO அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து வித்தின் 3 monthஸில் 500 மெடிக்கல் ஆக்சிஜன் பிளான்ட் வந்து பில்டப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி COVID-19 வந்து நிறைய பேர் ஆக்சிஜன் தட்டுப்பாடுனால இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இனிமேல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆக்சிஜன் பிளான்டெல்லாம் இப்போ நிறைய ஸ்டேட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ DRDO வந்து இப்போ 500 ஆக்சிஜன் பிளான்ட் நாங்கள் பில்ட் பண்ணுறோம், 3 monthsக்குள்ளே நாங்கள் அதை பில்ட் பண்ணி முடிச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். நமக்கு கொஸ்டின் கேட்டால் யார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான்னு கேட்கலாம். ஸோ ராஜ்நாத் சிங். அண்ட் யார் இதை பில்ட் பண்ண போகிறாங்கன்னா DRDO. அண்ட் எத்தனை ப்ராஜெக்ட்னா 500 ப்ராஜெக்ட் வித்தின் எவ்வளோ டேஸ்க்குள்ளனா 3 monthsக்கு உள்ள. நெக்ஸ்ட் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அண்ட் நித்தி ஆயோக் ஜாயின்லி சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் டெசால்ட் சிஸ்டம்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ நித்தி ஆயோக் கூட ஒரு பார்ட்னர் தான் அட்டல் இன்னோவேஷன் மிஷன். அதாவது நித்தி ஆயோக்கு கீழே தான் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வரும். ஸோ அவங்க வந்து டெசால்ட் சிஸ்டம் ஃபவுண்டேஷன் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன்னால அந்த நேமில் இருக்குது இனோவேஷன். ஸோ இதுவும் இனோவேஷனுக்காக தான். எதுக்குன்னா டிஜிட்டலாக ரிச் எக்கோசிஸ்டம் ஆஃப் இனோவேஷன் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டலி ரிச் எக்கோசிஸ்டம் ஆஃப் இனோவேஷன் அப்படிங்கும்போது டிஜிட்டலாகவும் இருக்கணும், அது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்படி ஒரு இனோவேஷனை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அண்ட் நித்தி ஆயோக் வந்து டெசால்ட் சிஸ்டம் ஃபவுண்டேஷன் கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த அட்டல் டிங்கரிங் பேங்கும் லேபும் இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷனுக்கு கீழே வரதான். இது வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அந்த இன்னோவேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேண்டியதான் அட்டல் இன்னோவேஷன் மிஷனுக்கு கீழே இந்த அட்டல் டிங்கரிங் லேப்ஸும் ஸ்கூலில் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் எவ்வளோ தான் நியூஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நித்தி ஆயோக்கு கீழே இருக்கக்கூடியதான் இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன். ஸோ அவங்க வந்து டெசால்ட் சிஸ்டம் ஃபவுண்டேஷன் கூட டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த டிஜிட்டலி ரிச் எக்கோசிஸ்டமை வந்து இனோவேஷனாக கொண்டு வரதுக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.